ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்ததால் தனித்தீவு போல் காட்சியளிக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சபரிநாதன் வழங்க கேட்கலாம். சபரிநாதன், முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக ரமபிரியா, பரமக்குடியில் அன்பு நகர் பகுதியில் குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ள நீரால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. அதாவது வைகை அணையிலிருந்து ராமநாதபுரம் மாவட்ட விவசாய பாசனத்திற்காக கடந்த 2 தினங்களுக்கு முன்பு 1600 கன அடி தண்ணீர் வைகை அணையிலிருந்து திறந்து விடப்பட்டது. இந்த தண்ணீரானது பாத்தினூர் மதவணையிலிருந்து வலது பிரதான கால்வாய் மூலம் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு விவசாய பாசனத்திற்காக 800 கன அடி தண்ணீர் திறந்து விடப்பட்டது. இந்த தண்ணீர் பரமக்குடியிலிருந்து காட்டு பரமக்குடி, பாம்பு உளுந்தான், அண்டக்குடி, வேந்தோனி போன்ற கிராமங்களுக்கு விவசாய பாசனத்திற்காக செல்கிறது. இந்த நிலையில் இந்த தண்ணீரானது சிறிய சிறிய கால்வாய் வழியாக திரும்பி செல்கிறது. பொதுப்பணித்துறையினரின் அலட்சியத்தால் முறையாக பராமரிப்பு செய்யாததால் குடியிருப்பு பகுதியில் உள்ள வெள்ள நீர் புகுந்து பெருகி வருகிறது. மேலும் காட்டு பரமக்குடி, வேந்தோனி, புதுநகர் போன்ற பகுதிகளில் விவசாய நிலங்களை குடியிருப்பு பகுதிகளாக மாற்றியுள்ளனர். இந்த நிலையில் அப்பகுதி மக்கள் தண்ணீரை அப்பகுதியில் விடாமல் தடுப்பதால் கண்மாய் முழு கொள்ளளவு எட்டாமல் வெள்ள நீர் சோமநாதபுரத்தில் உள்ள அன்பு நகர், ஆண்டாள் நகர் போன்ற டிடிசி அப்ரூவல் பெற்ற குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் இடுப்பளவு நிரம்பியுள்ளது. இப்பகுதியில் 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளும் உள்ளது. காலை அலுவலகத்திற்கு செல்வோர், பள்ளி கல்லூரிகளுக்கு செல்வோர், மாணவ மாணவிகள் இந்த தண்ணீரில் சூழ்ந்து கொண்ட தண்ணீரில் நனைந்து கொண்டே கடும் சிரமமடைந்து சென்று வருகின்றனர். கடந்த 5 வருடங்களாக ஒவ்வொரு முறையும் வைகை ஆற்றில் தண்ணீர் திறக்கும் பொழுது இந்த நிலை நீடிப்பதால் இப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் 6 மாதங்களுக்கு ஒரு முறை வேறு இடங்களில் குடிபெயர்ந்து மீண்டும் 6 மாதங்களுக்கு இங்கு வந்து வசித்து வரும் அவல நிலையும் ஏற்பட்டு வருகிறது. மேலும் இந்த தண்ணீர் வடிவதற்கு நீண்ட காலம் ஏற்படுவதால் விஷச்சந்துகள் வீட்டிற்குள் புகுந்தும் வருகிறது. மேலும் ஒவ்வொரு வீட்டிலும் 2க்கும் மேற்பட்ட குழந்தைகளும் தங்கி வராங்க. அந்த குழந்தைகளுக்கு தேங்கி கிடக்கும் தண்ணீரால் மர்ம காய்ச்சல், வைரஸ் காய்ச்சல் போன்ற திடீர் நோய்கள் ஏற்பட்டு மிகவும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். மேலும் முதியோர்களும் மதியம் வசிப்பதால் அவசர காலத்தில் ஆம்புலன்ஸ் கூட செல்ல முடியாத நிலை ஏற்பட்டு வருகிறது. இது குறித்து இப்பகுதி மக்கள் ஊராட்சி மன்ற தலைவர் சுமதி பாலசுப்ரமணியனை தொடர்பு கொண்டால் என்னால் எதுவும் செய்ய முடியாது என அலட்சியமாக பதில் கூறி வருகிறார். இதனால் அப்பகுதி மக்கள் தாசில்தார், நகராட்சியர் ஆகியோரிடம் முறையிட்டும் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் இப்பகுதியில் போர்க்கால அடிப்படையில் தண்ணீரை முழுமையாக வடிய வைக்க தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் ஒவ்வொரு ஆண்டும் வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விடும் பொழுது இப்பகுதியில் தண்ணீர் சூழாமல் இருக்க காட்டு பரமக்குடி கண்மாயை முறையாக தூர்வாரி கண்மாயை நிரப்பி விவசாய நிலங்கள் பயன்பெற வழிவகை செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்து வருகின்றனர். ரமணபிரியா, முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சபரிநாதன்.